காலபுருஷ சக்கரத்தில் முதல் ராசியாக வலம் வரக்கூடிய மேச ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மேசம் அப்படின்னாவே தலைமை பண்புக்கு பொருத்தமான ஆட்கள். அட நீ வேற என்னம்மா, இது எங்களால் எதையுமே யோசிக்க முடியறதில்ல, எங்களை யாருக்குமே பிடிக்காது, நான் சொல்கிறத வீட்டில் இருக்கவங்களை யாருமே புரிஞ்சுக்கிறதில்ல, கேட்கறதில்ல, இதில் நான் தலைமை பண்புக்கு பொருத்தமான ஆளா, கூலி வேலை செய்கிறேம்மா, எனக்கெல்லாம் வேலையே இல்லை, நான் படித்த படிப்பு ஒன்று, நான் செய்கிற வேலை ஒன்று, இது பொதுவாக எல்லாரும் பண்ணுறது தாங்க. ஆனால் நீங்கள் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலுமே அதை தெளிவாக செய்வீங்க, உண்மையாக செய்வீங்க. மேசராசி ஒருத்தவங்களுக்கு பணியாட்களாக இருக்கீங்க, இல்லை ஒரு துறையில் இருக்கீங்க அப்படின்னா விசுவாசமான ஆட்கள்னால் அது நீங்கள் தாங்க. முதலாளிக்கு எவ்வளவு சம்பாரித்து கொடுத்துருப்பீங்க, உங்கள் துறைக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருப்பீங்க, உங்கள் மேலதிகாரிகளுக்கு நோகாமல் அவங்க நோன்பு கும்பிட்ற அளவுக்கு நீங்கள் உழைச்சி கொட்டியிருப்பீங்க. எத்தனை நாள் தனியாக உட்காந்து அழுதுருக்கீங்க. நமக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சா அப்படி ஆகிரும் இப்படி ஆகிரும், அந்த நினப்பை நான் என்ன சொல்கிறது, நீங்கள் தலைமை பண்புக்கு தகுதியான ஆட்கள் தானே. உங்களுக்கு மேலே இருக்கவங்க அந்த வேலையை செய்கிறாங்க, நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க, அதுக்கு அடையாளத்தை மட்டும் அவங்க தூக்கி மாட்டிக்கிறாங்க, இவ்வளவு தாங்க. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் தலைமை பண்புக்கு உரியவங்க தானே. சும்மாலாம் மேசராசிக்காரங்க உங்களை நீங்கள் தாழ்த்திக்க கூடாதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை மாற்றிக்கோங்க, சரிங்களா? இது என்னோட ரெக்வஸ்ட்டுங்க. சரி, இப்போது உங்களுக்கு எந்த விஷயத்தில் நல்லது நடக்கும், எப்போ உங்களோட கஷ்டமெல்லாம் தீருங்க? நீங்கள் 1000 கிலோமீட்டர் தலை தெறிக்க ஓடினாலும் சரி, இல்லை 1,00,000 கிலோமீட்டர் தலை தெறிக்க ஓடினாலும் சரி, இது நடக்குங்க. என்னமா நடக்கும்? ஆல்ரெடி என் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்குது, நீ சொல்கிறத பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்கே அப்படின்னா அப்படி மட்டும் எடுத்துக்காதீங்க. தெளிவாக இதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டுங்க. இந்த பதிவு உங்களுக்கு நேரம் இருக்குன்னா மட்டும் பொறுமையாக கண்டிப்பாக ப்ளே பண்ணி கேளுங்க. உங்களுடைய பல வருட கஷ்டங்களுக்கும் முடிவு கிடைக்க போகுதுங்க. நடக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிக்கான பதிவுகளை அழகாக தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால் ஒரு குறைவான மதிப்பீடு வைக்காம நல்லா தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் கேளுங்க. உங்களுடைய பிறவி குணம் வேகமாக முடிவெடுக்கக்கூடியவங்க, வேகமாக செயல்படக்கூடியவங்க, நேர்மையானவங்க, மனசுக்கு பட்டதை வெளியில் சொல்ல தயங்கவே மாட்டீங்க. வெட்டு 1 துண்டு 2, தன்னை யார்கிட்டையுமே பார்த்தா அடிமையாக வைக்க மாட்டீங்க. தனக்குன்னு ஒரு பாதை அனுபவிச்சுட்டு அதில் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். இது நல்ல குணம்தாங்க. ஆனால் யாருக்குமே பிடிக்காது. நல்லவனை யாருக்குங்க இங்கே பிடிக்க போகுது இல்லையா? இதே வேகத்தில் சொன்னால் அதிகமாக காயப்படுறதும் இவங்க தாங்க. குடும்பத்தில் புரிஞ்சுக்காமல் போகிறதும் இவங்களாக தான் இருப்பாங்க. சொத்து விஷயத்தில் பிரச்சனை. செவ்வாயை அதிபதியாக கொண்டிருக்காங்க, பூமிக்காரகன் இல்லையா? அவர் அதிபதியாக இருந்துமே இவருக்கு நிலம் அப்படின்னா அது பிரச்சனையாக தாங்க இருக்குது. அதே மாதிரி தாயார் தொடர்பான அழுத்தம், பெற்றவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, இது பெரிய கொடுமை இல்லைங்களா? அதே மாதிரி தொழிலில் திடீர்னு மாற்றம், பொறாமை, போட்டி, அலக்களிப்பாங்க. உத்தியோகத்தால் சொல்லவே வேண்டாங்க, எவ்வளவு உழைப்பு போட்டாலுமே அதுக்கான அங்கீகாரம் கிடச்சிருக்காது. இவங்களோட அடையாளத்தை கூட பெருசாக வெளியில் காட்டாத அளவுக்கு இவங்க இருப்பாங்கங்க. இவங்களை அதிகமாக அடிமைப்படுத்தி வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் குடும்பத்தோட நன்மைக்காக தன்னோட கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமாங்க, மேசராசிக்காரங்க தன்னோட கஷ்டங்களை எப்போவுமே வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. பர்டிகுலராக அழுகவே மாட்டாங்க. கல் மாதிரி நிற்பீங்க. அது பல பேர் இவனுக்கு என்ன குறை, இவளுக்கு என்ன குறை, நல்லா இருக்கா, இல்லாத சொத்துக்கெல்லாம் உங்கள் பேரில் இருக்கிற மாதிரி, இல்லாத பேங்க் பேலன்ஸ் உங்கள் பேங்க்கில் இருக்கிற மாதிரி அப்படியே சும்மா கதையாக கட்டிக்கிடுவாங்க. கேட்குறதுக்கு அற்புதமாக இருக்குங்க. உள்ளுக்குள்ளே நம்ம மனசு குமுறிக்கிட்டே இருக்கும். இதில் நெருங்கினவங்க தூரமாக போயிடுவாங்க, நீங்கள் நம்பினவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க, நம்பினவங்க ஏமாற்றி இருப்பாங்க. மனசில் வெளியே சொல்லாத அளவுக்கு ஒரு குமுறல் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒருத்தர்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்க. எப்பேற்பட்ட கூட பிறந்தவங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, குழந்தைகள், அப்பா அம்மா யார்கிட்டையுமே சொல்ல மாட்டீங்க.
இதனாலேயே எல்லாரும் இவனுக்கு என்ன இவளுக்கு என்ன பார்க்குறதுக்கும் இவங்க ஒரு காரணமாகவும் நிற்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, மேசம் சொல்கிறது என்னன்னா கேட்டு பாருங்களேன். எதுக்கு கஷ்டத்தை வெளியே சொல்லாமல் இருக்க அப்படின்னு கேட்டால், நான் சொன்னால் அது என்னோட எதிரிகள் கொண்டாடட்டும், நான் சொன்னால் அதை என் சுற்றி இருக்கக்கூடிய நல்லவங்கள் யாருமே தாங்கிக்க மாட்டீங்க, ஆனால் ஒட்டு மொத்தமாக கொடுத்துருக்கக்கூடிய எல்லாருடைய பாரத்தையும் நீங்களே சுமந்துட்டு இருக்கீங்க. இது எல்லாமே வந்துட்டு இப்போ தான் நான் சொல்கிறேங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான காரணம் உங்களுடைய அறியாமைங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே 4ஆம் இடம். இது நாள் வரைக்கும் பல வருஷமாக பலவீனமாக இருந்ததுனால தான் இந்த கணக்கை ஃபுல்லாக நான் போட்டு சொல்கிறேங்க. இது எல்லாமே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா? இதனால் வீட்டில் அமைதி இல்லாமல் இருந்திருக்கும். மனசில் சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட பெரிய அளவில் பாதிப்பை கொடுத்துருக்கும். சொத்தில் பெருசாக உங்களுக்கு நல்லது நடந்திருக்காது. சொத்து பிரச்சனை அதிகமாக கோர்ட்டு கேஸுன்னு இழுத்துட்டு போயிருக்கும். ஏன் அடிதடி கூட நடந்திருக்கலாங்க. வேலை தேடி போனால் நல்ல வேலை கிடச்சிருக்காது. திருமண விஷயம் தாமதப்பட்டிருக்கும். தாயோட ஆரோக்கியம் பெரிய ப்ரெஷராக இருக்கும். கடன் வந்திருக்கும், செலவு வந்திருக்கும். சுத்திய முத்தியும் அழுத்தம் தாங்க. சொல்லப்போனால் மேசராசிக்கு மனசு தடுமாறி இருக்குங்க. வாழ்க்கையில் பெருசாக ஆட்டம் கண்டிருக்கும். ஆனால் இப்போது அந்த அடித்தளமே கவுந்து போயிருந்தா கூட சரிங்க, மேலே கட்டிடமே கட்ட முடியாத அளவுக்கு வாழ்க்கை தடுமாறி போயிருந்தாலும் சரி, அதுக்கு எல்லாமே காரணம் இந்த 4ஆம் பாவம் சரியா இல்லை. இப்போது அந்த அடித்தளம் அப்படிங்கிறது இப்போ செயல்படக்கூடிய நேரங்க. நல்ல நேரம் வந்துருச்சு. எப்படி இந்த 4ஆம் இடத்தை நீ சரி செய்ய போகிற, எப்படி எனக்கு நல்லதாக இருக்க போகுது நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் பாவம் இருக்குது. இதில் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் 6, 8, 12 இந்த 3மே பார்த்திங்கன்னா நமக்கு பாதகத்தை தரக்கூடிய இடங்கள். இதை எப்படிமா பார்க்குறது? லக்னம் அப்படிங்கிறது உங்கள் ராசி அப்படிங்கிறது உடம்புங்க. லக்னம் அப்படிங்கிறது உயிருங்க. லக்னத்தை வச்சு தான் மேக்சிமம் நமக்கு பலன்கள் கணிக்கப்படுது. இதில் லக்னம் அப்படிங்கிறது 1ஆம் கட்டம். அதில் இருந்து கணக்கு போடுங்க. 6ஆம் கட்டத்தில், 8ஆம் கட்டத்தில், 12ஆம் கட்டத்தில் இந்த ராகு, கேது, சனி பகவான், சூரியனே இருந்தால் கூட அது அசுபம் தாங்க. செவ்வாய், இவங்க ஒழுங்காக இருக்காங்களான்னு பாருங்கள். இவங்க எல்லாமே இருந்தால் கண்டிப்பாக அப்படிங்கிறது பாதிப்பு அப்படிங்கிறது உங்களை துரத்திக்கிட்டே தாங்க இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுடைய ஜோதிடர்கிட்ட நீங்கள் கேளுங்க. அவங்களே தெளிவாக கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. இது இப்படி இருக்குப்பா, இதெல்லாம் இப்படி போய் சரி பண்ணலாம், இப்போ உங்களுக்கு என்ன திசை நடக்குது, இப்படி நிறைய விஷயங்களை நம்மோட வாழ்க்கையோட ரகசியங்களை ஜோதிடர்கள் உண்மையாக கணிக்க முடியுங்க. இப்போ நான் எங்கேயோ இருக்கேன், மேசராசிக்காரங்க 19 மேசராசியில் யார் வேணால் பிறந்திருக்கலாம், எப்படி வேணால் வாழ்ந்திருக்கலாம், எந்த ஊரோ எந்த பேரோ இல்லையோ. ஆனால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி பொருத்தமாகுது நான் பொதுவாக சொல்கிறேன். உங்கள் ஜாதகம் என் கையில் இருந்தால் எவ்வளவு தெளிவாக சொல்ல முடியும். இப்போது ஆல்ரெடி 4ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன இடம் வருதுன்னா கடக ராசி வருது. கடகம் அப்படின்னா சந்திரனோட வீடு. இப்போ ஆல்ரெடி குரு பகவான் இருக்கார் இல்லையா, இவர் பார்த்தோன்னா அந்த 4ஆம் இடத்துல குருக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் கடகம். அங்கே சந்திர பகவான் போகிறாருங்க. ஆல்ரெடி குரு இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதுவே பெரிய யோகம்னு சொல்கிறோம். அவரை போய் அந்த இடத்துல உட்காந்துட்டு நிறைய விஷயங்களுக்கு சாதகமாக பண்ணிகிட்டு இருக்காரு. 12 ராசிகளுக்கும் இவரால் தான் நல்லது நடந்துட்டுருக்கு. கஜகேசரி யோகமாக சந்திரன் போய் உள்ளே உட்கார்றப்போ சொந்த வீட்டுக்கே போகிறாரு. யார்? சந்திரன். அப்போ இன்னும் குஷி. ஆல்ரெடி அங்கே இருக்கிறது யார்? பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற மாதிரி குரு பகவான் இருக்காருங்க. இப்போ ஒரு எக்ஸாம் கால் இருக்குது, ஒரு பப்ளிக் எக்ஸாம் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் நமக்கு பக்கத்தில் யாராவது நல்லா படித்தவங்க உட்காந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையை ஓடி போய் எல்லா விஷயமும் சரி பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு ரீசெட் மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் இந்த கஜகேசரி யோகம் உருவாகி இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்கள் மனசு அமைதியாகும், முடிவெடுக்கிறதுல ஒரு தெளிவு கிடைக்கும், உங்களுடைய தாயுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், வீட்டில் அமைதி திரும்பும், குடும்பத்தில் ஆதரவு கிடைக்கும், கோர்ட்டு கேஸு தகராறு எதாக இருந்தாலுமே தீர்வு கிடைக்கும், சொத்து விண்ணப்பங்கள் அப்ரூவல் ஆகும், உங்களுக்கான பங்கு சொத்து சேரும், வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது, வீடு கட்டுறதுல தொடங்கி பாதையில் நின்று கிரகப்பிரவேசம் கண்டிப்பாக செய்வீங்க. அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ தொழில் செய்கிறீங்க இல்லை அரசியல் பண்ணுறீங்களோ யார்கிட்டையுமே உங்களுக்கு ஆதரவு இருக்குதுங்க. நிதிநிலை பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுதுங்க.
கொண்ட செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேஷராசி அன்பு சொந்தங்கள். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேச ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. இந்த மேச ராசி அன்பு சொந்தங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிங்க, நல்ல உடல் ஆரோக்கியம் தெரியும், நீண்ட ஆயுளும் நிலைத்த செல்வாக்கும் பேரும் புகழோட நீடூடி வாழணுங்க. சகல சௌபாக்கியங்களும் நீங்கள் உங்கள் வீட்டில் நிறையட்டும்னு சொல்லி இப்போது உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாறட்டுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகுது. இது உங்களுக்கு சாதாரண ஒரு பதிவாக இருக்க போகிறது இல்லைங்க. இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு விதி இருந்தால் மட்டும்தான் முடியும். அதாவது இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நேரடியாக உங்கள் இதயத்துக்கு போக போகுது. இது ஒரு விதி. உங்களுடைய விதி என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம்னு வச்சுக்கோங்களேன். கடந்த காலம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மன உளைச்சல், மனம் உடஞ்சி போய் இருந்தீங்க. ஆனால் கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் சரி, சிக்கல்கள் இருந்தாலும் சரி, தீரா துன்பங்கள் நம்மளை துரத்துச்சு. ஆனால் நம்மளை யாராலையும் அழிக்க முடியல. எந்த ஒரு கஷ்டமும் நம்மளை வீழ்த்த முடியல. ஆனால் போராட்டம் இல்லாமல் இருக்க மாட்டேன். அதுக்கு காரணம் என்ன? உங்களால் இதையும் சமாளிக்க முடியும் அப்படின்னா உங்கள் ஜாதக அதிபதியான செவ்வாய் அடங்காத வீர சித்தம் இருக்கிறதுனால இப்போ கடந்த 1.5 வருஷமாக எப்படி இருந்துச்சு உங்கள் வாழ்க்கை? மனசில் நீங்காத பாரம், நிறைய துரோகம்னு சிக்கல், நம்பினவங்களே உங்களை ஏமாற்றியிருப்பாங்க, கெடுத்திருப்பாங்க, துரோகம் பண்ணியிருப்பாங்க, முதுகில் குத்தி இருப்பாங்க, தாங்க முடியாத தனிமை, இது எல்லாமே மரணத்துக்கு கூட மேலான வேதனையை அனுபவிச்சிருப்பீங்க. நான் இப்போ அந்த மாதிரி சிக்கல்களில் இருந்து, கஷ்டங்களில் இருந்து, மரணத்திற்கும் ஒப்பான துன்பங்களில் இருந்து வெளிவர போறீங்கன்னு நான் சொல்கிறேங்க. இந்த பதிவு ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவேன். மேச ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய விதி உங்களை கெடுக்கணும், உங்களை நாசம் பண்ணணும்னு நினச்சிருந்தா இந்த பதிவு உங்களுடைய கண்ணுக்கு படாதுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இத்தனை நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுங்களா? உங்களுடைய அதிர்ஷ்டத்திற்கு கதவை தட்ட ஆரம்பிக்கும் நாள்னு அர்த்தங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பேச போகிறது அதிசார குரு பயிற்சி. இந்த பயிற்சி அப்படிங்கிறது மேச ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்ற தெய்வம் அனுப்பிய வாய்ப்பு. புரியுதுங்களா? இப்போ வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த கண்ணீருக்கு காரணமாக இருந்த நாட்கள் போல இருக்காதுங்க. கண்ணில் இருந்த நீரை நிறுத்தி உங்கள் மார்பில் இருந்த அழுத்தத்தை உடச்சி என்னால் வாழ முடியும், நானும் எழுந்து நிற்பேன் அப்படின்னு சொல்ல வைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எப்படின்னா, குடும்பத்தில் சண்டை சச்சரவு, பணத்தை இழந்திருப்பீங்க, பணம் கையை விட்டு போயிருக்கும், உடல் சோர்வு, தூக்கமின்மை, உறவுகளில் துரோகம், நல்ல வேலை நிரந்தரம் இல்லாத வேலை, மேலதிகாரிகளாக துன்பம், வெளியே சிரிச்சாலே உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே நீண்ட நாட்கள் தான். ஏன் எல்லா கஷ்டமும் நமக்கே வருது? ஏன் நமக்கு இந்த வேதனை? இப்படி பாடாப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் வேணால் எழுதி கொடுக்குறேங்க. 100 மேசராசியில் 90 பேர் இது போன்ற வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க இல்லையா? இப்போது குரு யாருங்க? குரு தத்துவம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுக்க போகுது? குரு அப்படின்னாவே ஜோதிட ரீதியாக ஞானம், அதிர்ஷ்டம், தெய்வ அருள், பணம் விரிவாக்கம். குரு பார்க்கனுடைய வீடுகள் 10, 6, 7, 9 இந்த இடங்களுக்கு எல்லாமே குருவோட பார்வை இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம். இப்போ குரு உங்களுக்கு வாழ்க்கையில் 2 போன பக்கங்களுக்கு வெளிச்சம் தர போகிறாருங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த அதிசாரம்னா என்ன? ஏன் இந்த காலத்தில் மேச ராசிகளுக்கு வரலாற்றில் மாற்றம் வரப்போகுது? எதெல்லாம் முடங்கி இருந்துச்சோ அது எல்லாமே பாக்கியம் தரப்போகுது. நீங்கள் காத்திருந்த நேரம் இப்போ உங்களுக்கு வரப்போகுது.
நல்ல நேரம்னு சொல்லலாம். ஸோ மேசராசியை பொறுத்த வரைக்கும் 10 பெரிய அதிர்ஷ்டங்கள் வரப்போகுதுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பணவரவு, வேலையில் உயர்வு, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், உறவுகளில் நல்ல சுமூகமான நிலை, பிரிந்திருந்த உறவுகள் திரும்ப ஒன்று சேர்றது, எதிரிகள் எல்லாம் தன்னால் விலகி போகிறது, மன அமைதி உடைய உடல் ஆரோக்கியம், உங்களுக்கான சக்தி, நல்ல கூட்டமைப்பு, வெளிநாட்டு வாய்ப்பு, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுதுங்க. இதிலுமே மேசராசி ஆண்கள் பெண்கள் தொழில் செய்கிறீங்க, அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ, மாணவர்களோ வெளிநாட்டு முயற்சியோ, விவசாயிகளோ, கூலி வேலை செய்கிறவங்களோ, இல்லை அரசியல்வாதியாக கூட இருங்க, வியாபாரம் பாருங்கள், டாக்டராக இருங்க, லாயராக இருங்க, கலைத்துறையில் இருங்க, ஒருத்தருக்குமே இந்த விளக்கங்கள் இருக்குங்க. அதே மாதிரி குருவுக்கான மந்திரம் என்ன, குரு வழிபாடு என்ன, குருவுக்கு எப்படி தீபம் ஏற்றணும், எந்த நாள் குருவுக்கு உகந்தது, வீட்டில் நீங்கள் என்ன செய்யணும், எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாங்க. இப்போ உங்களுக்கான காலம் துவங்கியாச்சுங்க. இந்த முறை நீங்கள் கீழே விழ முடியாது, உயரத்திற்கு போக போகிறீங்க. விதி உங்களை சோதிச்சது, இப்போ ஆசீர்வதிக்க போகுது. அதாவது இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது மேச ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கதையை நீங்களே எழுத போகிறீங்க. நான் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ, அதாவது பிரம்மா உங்கள் கையில் உங்கள் தலையெழுத்தை கொடுத்து நீயே எழுது அப்படின்னு சொன்னால் எப்படி எழுதுவீங்க? அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை நிலை சிறப்பாக மாறப்போகுது. சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கை முழுசுமே தலைகீழாக திரும்பக்கூடிய ஒரு அரிய கால மாற்றம். ஒரு மனுஷனோட அதிர்ஷ்டத்தை திறக்கிறதுக்கு 3 சக்திகள் வேணும். இதுதான் வேதம் சொல்லுது. காலம், குரு, அனுகூல பிரார்த்தனை, இந்த 3மே ஒரே தருணத்தில் அமைஞ்சிட்டா அழிஞ்ச விதி கூட ஒளிருங்க. இது முனிவர்கள் சொன்னது. அப்படியான ஒரு நேரம் தான் மேசராசியோட வாழ்க்கையில் நடக்க போகுது. அதுதான் அதிசார குரு பயிற்சி. ஓகேங்களா? அதாவது அபூர்வ அமைப்பு. குரு பகவான் யாருங்க? கிரகமா? சாதாரண கிரகமாக சொல்ல முடியுமா? நவ கிரகங்களே முழுமையான சுபத்துவம் கொண்டவர். இப்போது நவ கிரகங்களுக்கு நீங்கள் மார்க் போடுறீங்க அப்படின்னா அதிகபட்ச மார்க் வாங்கக்கூடியவர் இவராக தாங்க இருப்பார். நல்லது பண்ணுறதுல இவர் யார்? குணத்திலையும் ஞானத்திலையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பது மட்டும்தான் தெய்வீக கருணை. அதனால குரு திருமகளின் கணவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எப்படி திருமகள் செல்வம், அதுபோல குரு அதிர்ஷ்டம், உயர்வு, மரியாதை, வாய்ப்பு, இதுக்கு எல்லாமே காரணக்கர்த்தா. ஆனால் இப்போ மேச ராசியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேங்க. குரு இப்போ சாதாரண பாதையில் இல்லை, அதிசார பாதையில் பயணம் பண்ண போகிறாரு. அதிசாரம் அப்படிங்கிறதே ஒரு ரகசியம்தாங்க. கடந்த கால தடையை உடைச்சி திடீர் வாய்ப்புகளை நம்ம கையில் கொண்டு செய்யக்கூடிய மகா சக்தி தான். ஸோ மேச ராசி அன்பு சொந்தங்களே, நீங்கள் கடந்த சில வருஷங்களாக ஏங்கி கிடந்த எல்லா அதிர்ஷ்டமும் இப்போ வரப்போகுது. நான் எப்பப்பா நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு கஷ்டப்பட்டீங்க இல்லையா? என் வாழ்க்கை எப்போ சிறப்பாக மாறும்னு தெரியலைன்னு வருத்தப்பட்டீங்க இல்லையா? எல்லாமே இப்போ உங்களுக்கு கண்ணு முன்னாடி நிற்க போகுது. ஓகேவா? உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ணீர் துளிகள் எல்லாமே இப்போ சந்தோஷமான கண்ணீர் துளிகளாக மாறப்போகுது. ஆனால் இப்போ கேளுங்க, அந்த கண்ணீரை துடைக்கிற நேரம் வந்துருச்சுங்க. அந்த அதிர்ஷ்ட கதவை திறக்க குரு வர்றாரு. அந்த அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையிலையுமே தொடரப்போகுது. இந்த அதிசார குரு காலத்தில் யாராவது வாய்ப்பு தர மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் ஏங்கின காலம் போய் வாய்ப்பு நேராக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நடந்து வரும். கடந்த காலத்தில் இருந்த தடைகள் எல்லாமே இப்போ தன்னால் திறக்குங்க. எல்லாமே இப்போ மறுபடியும் சேரும். இழந்த மரியாதை, பேரு, புகழ், செல்வம் எல்லாமே இரட்டை மரியாதையாக திரும்ப போகுதுங்க. ஓகேங்களா? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? மேசராசி சொந்தங்களே, கடந்த 2.5 வருஷம்தான் சாதாரண காலமாக இல்லை. யாராலையுமே புரியாத அளவுக்கு மனப்போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருந்துச்சு. வெளி உலகத்தில் சிரிப்பு, ஆனால் உள்ளுக்குள்ளே அமைதி இல்லாமல் சிதறி போன மனசாக தான் இருந்துச்சு. உடஞ்சிட்டீங்க. நீங்கள் அனுபவித்தது தடைகள், தாமதங்கள், தோல்வி, துரோகம், தனிமை, நம்பிக்கை உடையிறது, சோர்வு. இதுக்கு எல்லாமே காரணம் என்ன?
சனியோட புலன், ராகுவோட குழப்பம், குருவோட பலன் இல்லாமல் போன அமைப்பு. மேச ராசிகள் பல முறை தலையே சுவரில் முட்டிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நெஞ்சுக்குள்ளே அழுதுகிட்டே இருந்தக்கூடிய காலந்தாங்க அதிகம். இந்த 2.5 வருஷம் மேசராசி அனுபவிச்சது பெரிய பெரிய தாக்கங்கள் நடக்க போகுதுன்னு தோணக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கடைசி நேரத்தில் கைவிட்டு போயிருக்கும். நம்பினவங்க துரோகம் செஞ்சுருப்பாங்க. இரவில் தூக்கம், மனதில் அழுத்தம், சிலர் கடன் சுமையால் பணனில் அனுபவிச்சிருப்பீங்க. உறவுகளில் புரியாமை, தனிமை உடைய வாழ்க்கை வழிகள் எல்லாமே ரொம்ப அதிகங்க. வெளிநாட்டு பதவியில் எல்லாமே தாமதம், உழைப்பு இரட்டிப்பு